மாநாடு நடக்குது. நீங்க அதிகமா தமிழ் கடவுளை பத்தி நிறைய உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்னதான் இதுல ஒன்றும் அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இது திட்டமிட்டு வேணும்னே செய்யறது தான். ஏன்னா இப்போ பிஜேபி இது எப்போ நம்ம முருகனை எடுக்குதுன்னு நீங்க பார்க்கணும். இப்போ இந்து முன்னணி, இங்க இந்து மக்கள் கட்சி, விஸ்வ இந்து பரிசுத்து, RSS இதெல்லாம் தனித்தனி அமைப்பு இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாம் ஒரே பாரதிய ஜனதாவின் கிளை கழகங்கள் தான். அவங்க இவ்வளவு நாள விநாயகரை தான், பிள்ளையாரை தான் போற்றிக்கிட்டு இருந்தாங்க, அதை தூக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அது இங்க ஒன்றும் இதாகலன்னொடனே அப்போ தமிழருக்கு இருக்கிற பெரும் குறியீடு இங்க முருகன் தான். சிவனையும் தொட்டு பார்த்தாங்க, அது ஒன்றும் சரியா வரல. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒன்று செய்கிறாங்க. வட பகுதியில் ராமரை வச்சு வேலை செஞ்சாங்க. இப்போ அது அயோத்தியிலே அவங்க தேர்தலில் தோற்ற பிறகு அது எடுபடல. ராமர் கோயில் கட்டி முடிச்ச பிறகு அந்த பிரச்சனை முற்று பெற்றுச்சு. இந்த கோயில் ஒன்று மசூதி இடிச்சு கோயில் கட்டணும் போது அந்த பிரச்சனையில வளர்ந்தாங்க, அது முற்று பெற்றுச்சு. கேரளாவில் நுழையிறதுக்கு ஐயப்பனை கையில் எடுத்தாங்க, அதுவும் சரி வரல. ஏன்னா இவங்களை நீங்க நல்லா ஆழ்ந்து கவனிங்க, மக்களுக்கான பிரச்சனைகளை தொடரதே இல்லை. ஏன்னா மக்களுக்கு பிரச்சனைகளை தந்ததே இவங்க தான். அங்கங்கே எது ஆழ்ந்த மக்களின் நம்பிக்கை பெற்று போற்றுதற்குரிய இறையா இருக்கோ அதை தொடர்றது. அந்த உணர்ச்சியை எளிதா பத்திக்கணும். அங்க ஐயப்பன் எடுத்தாங்க, அதுவும் செல்லல. அது என்ன கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ரெண்டு வலுவா எழுத்து வீழ்த்திட்டாங்க. இப்ப இங்க முதல்ல தொடக்கத்துல இருந்து பிள்ளையார கொண்டு பார்த்தாங்க, அது சரி வரல. இப்ப திட்டமிட்டு முருகனை தொடறாங்க. இவ்வளவு ஒரு கேள்வி வருதுல்ல, இவ்வளவு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? முருகன் என்னமோ நேத்து திடீர்னு தோன்றிய கடவுள் போலவும், தமிழர் என்கிற இனம் தோன்றிய தொன்மம் தொட்டு அவர் எங்க கூட இருக்கிற எங்கள் இறை, தமிழனுடைய பெரும் குறியீடு, எல்லாவற்றையும் நீ அபகரிச்சிட்டீங்க. எங்க சிவனை, எங்க மாயோனை, எங்கள் எல்லாம் திருமால் பெருமாள் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க. அது கடைசியா நீங்க வள்ளுவனுக்கு காவியை கட்டி பார்த்தீங்க, அதுவும் எடுபடல. அப்ப சிவனை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்க. அவர் தொட முடியாத இருக்கிற ஒரே ஆளு எங்கள் இறை முருகன் மட்டும்தான். இப்ப அதை தொட்டு பாக்குறீங்க. அப்படி இல்லை, நீங்க தொடக்கத்திலிருந்து நான் இறை மறுப்புல இருந்தேன். அப்புறம் ஒரு தேசிய விடுதலைக்கு வரும்போது என்னுடைய வழிபாடையும் சேர்த்து மீட்கிறது தான் என்னுடைய பெருங்கடமையா இருக்கு. ஒரு தேசிய இனத்தின் விடுதலையில மொழி, இனம், கலை, இலக்கியம், பண்பாடு, மெய்யியல், வழிபாடு எல்லாத்தையும் சேர்த்து மீட்கணும். அப்ப அப்படி வரும்போது எங்களுடைய இறை தேடி வேறு தேடி நான் போகும்போது என்னுடைய இறை எதுன்னு தெரியும் போது நாங்க தொடறோம். நீங்க அப்படி இல்லையே. உங்களுக்கு இப்பதான் முருகனை தெரியுது அப்படின்னா இது எப்படி? நீங்க எடுத்தவனே தொட்டிருக்கணும்ல. அதை விட்டுட்டு நீங்க இவ்வளவு காலம் விநாயகர் சதுர்த்தி தானே போற்றிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு முருகன் மாநாடு, அதுலேயே நீங்க திருப்பரங்குன்ற மலையில ஏற்பட்ட சிக்கலை அதை பயன்படுத்திக்கிட்டு 800 ஆண்டுகளுக்கு மேல அங்க வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க மக்கள். எந்த பிரச்சனையுமே வரல. திடீர்னு அதுல தலையிட்டு அது ஒரு பிரச்சனையை பார்த்து இப்ப நீங்க பார்க்கணும். ஒரு நாட்டின் மதிப்புமிக்க தலைவர், மிக உயர்ந்த பொறுப்புல இருக்கிற தலைவர் ஐயா அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுறாங்க. இந்திய மக்களின் ஒற்றுமை, ஒருங்கிணைந்த நாட்டு மக்களினுடைய ஒருமைப்பாடு, தேச ஒற்றுமைன்னு பேசாம இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுறாங்க. அப்ப மக்களை மதங்களால கூறு போட்டு பிரிவினையை தூண்டுகிற ஆள் யாரு? ஒரு நாட்டின் பொறுப்புமிக்க தலைமை இப்படி பேசினா எப்படி இருக்கும் சொல்லுங்க. சரி, இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கிட்ட வரி வேணான்னு சொல்லிடுவீங்களா? இல்ல மற்றவங்களுக்குலாம் GST 18 விழுக்காடு, இவங்களுக்கு 8 விழுக்காடு 10 விழுக்காடுன்னு அறிவிப்பீங்களா? பதில் இருக்கா? சரி, நீங்க உலகத்திலே பீஃப் எக்ஸ்போர்ட்டுகே இந்துஸ்தான் நம்பர் 1 நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி பேசுறாங்க. இந்த மாட்டுக்கறி, பால் ஏற்றுமதி செய்தெல்லாம் அதிகமா இந்திய நாடு வருவாயை ஈட்டுது. மாட்டுக்கறி அதிகமா ஏற்றுமதி செய்யற நாடுகள் எதுன்னு பட்டியலிட்டு எனக்கு சொல்ல முடியுமா? அவ்வளவு இஸ்லாமியர் கிறிஸ்தவ நாடுகள். அப்போ இந்த இந்து நாடோட தான் எங்களுக்கு தொடர்பு, வர்த்தகம், தொழில், பாதுகாப்பு, இதுல எல்லாம் எங்களுக்கு தொடர்பு, ஒப்பந்தம். இஸ்லாமிய கிறிஸ்தவர் நாடுகளோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு இந்த நாடு பகிரங்கமா அறிவிக்குமா? அதில் இருக்க. இங்க கோயிலை கட்டினா இங்க மசூதி எங்கெங்க இருக்குன்னு தேடி இடிக்கிறீங்களே. அரபு நாட்டுல துபாயில நீங்க இந்து கோயிலை கட்டி போய் நாட்டின் பிரதமர் திறந்து வைக்கும் போது எந்த இடையும் இல்லாம அந்த நாடு அனுமதிச்சது இஸ்லாமிய நாடு. அது எப்படி? ஏன் அந்த மாண்பு, அந்த பண்பாடு எனக்கு இல்லை? எல்லா நாடுகளையும், அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், எல்லா நாடுகளையும் சீக்கிய கோயில்கள் இருக்கு, இந்து கோயில்கள் இருக்கு.
அவன் கட்டி வழிபட அனுமதிக்கிறானே, அந்த மாண்பும் பண்பாடும் ஏன் எனக்கு இல்லை சொல்லுங்க. இங்கதான் உயிர்மை நேயம் இருந்தது. உயிர்களை கொல்லுவது பாவம்னு போதிச்ச புத்தன், மகாவீரர், இவங்கெல்லாம் தோன்றிய மண், மகான்கள் தோன்றிய மண் இது. எங்க மூதாதைகள், நாங்க தமிழர்கள் மனிதநேயவாதிகளே அல்ல, உயிர்மை நேயர்கள். இல்லைன்னா பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும்னு பாடலையே எங்க மூதாதை, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடனா. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடல, பல் உயிர்களை போற்றுன்னா. இதுல இருந்து தெரியுதா நாங்க மானுட நேயர்கள், காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு தான் பாடினா எங்க பாட்டன் பாரதி. அது இவங்க இன்றைக்கு தேர்தல் வரும்போது தொடுவது. ஏன் இப்ப பாரதிய ஜனதா என்னைக்கு ஆட்சிக்கு வந்துச்சு? இது 12வது ஆண்டு முடிய போகுது. இங்க எத்தனை ஆண்டுகளா இருக்கு? RSS அமைப்பு இந்திய நாட்டின் விடுதலைக்கு முன்பிருந்தே இருக்குது. அன்னைக்கெல்லாம் வராதது இந்த 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 இவ்வளவு காலம் வராது, திடீர்னு இப்போ 15 ஆண்டுல ஒரு தடவை தொற்றுக்கலாமே முருகனை. இப்ப எதை தொட்டா இங்க நுழையலாம்ங்கிறீங்க? அவன் வெறுங்கையோடவும் இல்லை, அவன் வேலோட வேற இருக்கான். உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் சும்மா நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க என்னதான் மாநாடு போட்டாலும் எங்கள் இறை பழனிசாமிய கும்பிட்டுட்டு இங்க ஐயா பழனிசாமிக்கு பின்னாடி தான் நிக்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்.